ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க 5 ஹிடன் ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 ஃபீச்சருமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபோனை சேஃபாக வச்சுக்க இந்த 5 ஃபீச்சர்ஸுமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நான் சொல்ல போகிற லாஸ்ட் ஃபீச்சர் வச்சு உங்களோட ஃபோன் தொலைஞ்சே போயிருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ கூட போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சரோட நேம் பின் ஆப்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போ தெரியாதவங்க யார்கிட்டயோ உங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக அவங்க வந்து கால் பேசணும், ஃபோன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைக்குமே, நீங்கள் வந்து உங்களோட காலர் ஆப்பை ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ அவங்க வந்து கால் பேசி முடிச்சுட்டு உங்களோட ஃபோனில் இருக்க வேறு எந்த டேட்டா வேணாலும் அவங்களோட ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு எந்த ஆப் வேணாலும் அவங்களால மூவ் பண்ணி பார்க்க முடியும். பட் நீங்கள் இந்த ஆப் பின் அப்படி வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணி தரீங்களோ அந்த ஆப்பை தவிர அவங்களால வேறு எந்த ஆப்பையுமே யூஸே பண்ண முடியாது. உங்களோட ஃபோனோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மற்ற ஆப்புக்கே போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேறு லெவலான ஃபீச்சர் தான் இது. இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் அவங்க தெரியாதவங்க யார்கிட்டயோ ஃபோன் கொடுக்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வந்து நீங்கள் ஃபோனை கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு ஆப்பை பின் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணோன்னே இந்த சர்ச் செட்டிங்ஸில் ஆப் பின்னிங் அப்படின்ற இதை டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இங்கே உங்களுக்கு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில் ஆப் பின்னிங் அப்படின்னு வரணும். ஸோ இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி கீழே ஆப் பின்னிங் அப்படின்னு காமிக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து ரிசேபிளில் இருக்கும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணோடனே இந்த ஆஸ்க் ஃபார் பின் பிஃபோர் அன்பின்னிங்னு பார்த்தீங்கன்னா இதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எந்த ஆப் வேணுமோ அதை வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த ரீசன்ட் வியூ பட்டனுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப்போட 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி அது மாதிரி பின் அப்படின்னு காட்டும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பேக் பட்டனையும் ஓவர் வியூ பட்டனையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிற ஃபீச்சரோட நேம் சென்சார்ஸ் ஆஃப். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுற பெரும்பாலான ஆப்ஸில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே கேமரா பெர்மிஷனு, மைக் பெர்மிஷன் இது எல்லாமே வந்து கேட்குது. நம்மளும் அளவு கொடுத்துட்டு தான் ஆப்புக்குள்ளேயே போகிறோம். ஸோ அப்படி நம்ம எல்லா ஆப்ஸ்க்குமே வந்து நம்மளோட கேமரா, மைக் பெர்மிஷன்லாம் வந்து எனேபிள் பண்ணுறப்ப அவங்களால அது எப்போ வேணுமோ அவங்களால வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எந்த பெர்மிஷனும் மறுபடியும் கேட்காது. அவங்களுக்கு எப்போ வேணுமோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கேமரா, மைக்கு அண்ட் மற்ற சென்சார்ஸை யாரும் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபீச்சர். ஸோ இந்த சென்சார்ஸ் ஆஃபை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட கேமரா, மைக்கு இதெல்லாம் வந்து யாராலையுமே வந்து ஆக்சஸே பண்ண முடியாது, ஏன் உங்களாலேயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நிறைய இடத்துல செம யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ உங்களோட ஃபோனில் இருக்க சென்சார்ஸை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே இந்த அபவுட் ஃபோன் அப்படின்றத இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இங்கே சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பில் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் காட்டும். இதை வந்து ஒரு 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும், இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணோடனே இந்த மாதிரி யுவர் நவ் டெவலப்பர்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்தோடனே இப்போ வந்து இதில் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதுக்குள்ளே இங்கே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இது கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து குயிக் செட்டிங்ஸ் டெவலப்பர் டைல்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த சென்சார்ஸ் ஆஃப் அப்படின்ற இது இருக்கும், இந்த போனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எனேபிள் பண்ணோடனே உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும், சென்சார்ஸ் ஆஃப் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட சென்சார்ஸ் ஆஃப் வந்து ஆகிடும். ஸோ நம்ம தேர்டு பார்க்க போகிற ஃபீச்சர், இது வந்து ஃபீச்சர்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன டிப்ஸ்னு சொல்லலாம். நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணால் எப்படி பண்ணுவோம், ஜஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் அந்த ஆப் இருக்கும், அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால்னு கேட்கும், அதை கொடுத்துருவோம் அப்படி தானே. பட் ஒரு ஆப்பை அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதோட ஸ்டோரேஜை கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து அதோட கேட்ச் ஃபைல்ஸை கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறமா அதோட பெர்மிஷன்ஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆப்பை எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆப்பை தான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே இதோட இன்ஃபோ போய்க்கும். ஸோ இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த பர்மிஷன்ஸ்குள்ளே போய்ட்டு இதில் என்னென்ன பர்மிஷன்ஸ் நீங்கள் வந்து அலோவ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நாட் அலோவ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படின்னு காமிச்சிருக்கீங்க, இதுக்குள்ளே போய்ட்டு ஒரு வாட்டி கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா ஒரு வாட்டி கிளியர் ஸ்டோரேஜுமே கொடுத்துருங்க. அப்புறமா இந்த அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஆப் வந்து நீங்கள் பெர்மிஷனே ரிமூவ் பண்ணிட்டீங்க, அதோட ஸ்டோரேஜுமே வந்து கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஃபீச்சர் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னா இதுதான்.
என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாராவது ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. பட் அதை நீங்கள் பார்க்கறதுக்குள்ள அவங்க வந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டெலிட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஏதோ மெசேஜ் வந்திருக்கும், அதை வந்து அவங்க வந்து அன்சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்னடா மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா நம்ம வந்து மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இல்லாமல் ஜஸ்ட்டு உங்களோட ஃபோன்லேயே அவங்க என்ன மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்ம ஃபோனில் வந்த எல்லா மெசேஜஸுமே வந்து நீங்கள் ஈஸியாகவே பார்த்துக்கலாம் என்னென்ன மெசேஜ் வந்துருக்குன்னு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்காகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து அந்த மாதிரி டெலிட் ஆனால் மண்டையை போட்டு பிச்சிட்டு இருப்பாங்க என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு. ஸோ நான் சொல்ல இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ எப்படி உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே இந்த சர்ச் செட்டிங்ஸுக்கு போயிருங்க. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு காட்டும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மெசேஜஸுமே இதில் வந்து காமிக்கும். இது மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மெசேஜுமே காட்டும். உங்களுக்கு ஒரு ஆப் வகையாக வேணும்னாலும் நீங்கள் இந்த ஆப்லேருந்து அந்த மெசேஜஸ் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி யாராவது டெலிட் பண்ணியிருந்தால் அந்த மெசேஜஸ் கூட நீங்கள் இதில் ஈஸியாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு தனித்தனி ஆப்பாகவுமே இங்கே வந்து காமிக்கும். மேலே வந்து இப்போ ரீசெண்டாக வந்த மெசேஜஸ் எல்லாமே மேலே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியை ஈஸியாக பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு இது வந்து வரும். அதில் யூஸ் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா ஃபோன்லையும் எனேபிளில் தான் இருக்கும். உங்கள் ஃபோனில் டிசேபிள் இருந்தால் இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற வேறு லெவல் யூஸ்ஃபுல்லான ட்ரிக் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போயிருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ட்ரிக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து உங்களோட கூகுள் மேப்ஸில் லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ அதுதான் அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி உங்களோட வேறு ஜிமெயில் ஐடிக்கு இல்லைனா வேறு ஏதோ ஒரு ஃபோன், உங்களோட ரிலேட்டிவ் ஃபோன் இல்லை உங்கள் அப்பா ஃபோன் அம்மா ஃபோன் எதுக்கோது உங்களோட ஃபோன் லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு ஈஸியாக எப்பயுமே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா உங்களோட ஃபோன் எங்கேயும் தொலைஞ்சு போயிருந்தா கூட உங்களோட ஃபோன் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே அதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி லொக்கேஷன் ஷேரிங் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் எந்த ஃபோனில் லொக்கேஷன் ஷேரிங்கை வந்து எனேபிள் பண்ணுமோ அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து காட்டும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே கீழே வந்து இந்த லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் உங்களோட ஆல்ரெடி வந்து யாராவது லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து இங்கே காமிக்கும். இப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இந்த நியூ ஷேர் அப்படின்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இதில் டைம் கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரினா அதையுமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு அன்டில் யூ டர்ன் ஆஃப் திஸ் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு யாரோட உங்களுக்கு ஷேர் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மோர் கொடுத்துட்டு உங்களோட கான்டாக்ட் படி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்களோட ஜிமெயில் ஐடியை போட்டுமே நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஜிமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுறேன். கொடுத்தோன்னே இங்கே வந்து சென்ட் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே நான் கேன் சி யுவர் லொக்கேஷன் இருக்குங்க. இப்போ உங்களோட ஃபோனோட லொக்கேஷனை அவங்க வந்து அவங்க ஃபோன்லேருந்தே இனிமேல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது எப்போ வேணாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஜஸ்ட் இந்த ஸ்டாப்பை கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனிமேல் உங்களோட லொக்கேஷன் ஷேர் ஆகாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த 5 ட்ரிக்குமே உங்களுக்கு வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி. டாட்டா, பாய் பாய்.